வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான பூசணிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் ஸ்பைசஸ்லாம் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நல்லா ஒரு அரோமா வந்ததும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு புளி, 3 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அந்த வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு, பெருங்காயம், வெந்தயம், மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கப் மஞ்சள் பூசணி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெல்லம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு காய் நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி